இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு காலமானார் என்ற செய்தி, துயரச் செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் ஆளுமைகளில் மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆளுமையாக, அதாவது கட்சி மாச்சரியங்களெல்லாம் கடந்து எல்லா தரப்பினராலும் மதிக்கப்பட்ட திரு நல்லகண்ணு அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர். இந்திய கம்யூனிஸ்ட் வரலாற்றில் அவருடைய பெயரை தவிர்த்துட்டு நம்ம அந்த இயக்கத்துடைய வரலாற்றை குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்துட முடியாது. பல தியாகங்களுக்கு சொந்தக்காரர், எளிமையான அரசியல் தலைவர் என எல்லா தரப்பாலையும் மதிக்கப்பட்ட திரு நல்லகண்ணு அவர்கள் காலம் சென்றிருக்கிறார் என்ற செய்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு துயரச் செய்தியாக வந்திருக்கிறது. வயது மூப்பின் காரணமாக அவர் மரணமடைந்திருக்கிறார். ஒரு நிறைவான வாழ்க்கை என்று தான் சொல்ல முடியும். ஒரு சதமடித்து 100 கடந்தும் இறுதி மூச்சு வரைக்கும் பொது காரியங்களுக்காக, பொது சேவைகளுக்காக தன்னை ஆற்றி தமிழ்நாட்டுக்காக பாடுபட்ட திரு நல்லகண்ணு அவர்கள் நம்முடைய இல்லை என்ற செய்தி வந்திருக்கிறது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தியவர் திரு நல்லகண்ணு. இந்திய கம்யூனிஸ்டுக்கு ரொம்ப சவாலான காலத்தில் திரைமறைவாக இருந்து பல செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். கனிம வள கொள்ளை உள்ளிட்ட பல பப்ளிக் காசஸுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திரு நல்லகண்ணு அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்ற செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் நல்லகண்ணு காலமாகி இருக்கிறார். ரொம்ப இளம் வயதிலேயே தன்னுடைய வீட்டாரோடு முரண்பட்டு பொது சேவையில் ஈடுபடணும் அப்படின்னு தன்னை ஆட்படுத்தி கொண்டு சுதந்திர போராட்டத்தில் இந்திய விடுதலைக்காக போராடியவர். கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவில் தடைப்பட்டு இருந்த காலத்தில் அண்டர் கிரவுண்டில் இருந்தாலும் கூட பல்வேறு பொது சேவைகளுக்காக, பொது நோக்கங்களுக்காக தன்னை ஆட்படுத்தி கொண்டவர் திரு நல்லகண்ணு அவர்கள். எல்லா தரப்பாலையும் மதிக்கப்படக்கூடிய பேராளுமை திரு நல்லகண்ணு அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை பலரும் இப்பொழுது பதிவு செய்து வர்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் 100 வயதை கடந்தும் தமிழ்நாட்டுக்காக பல பொது நோக்கங்களுக்காக தன்னை ஆட்படுத்தி கொண்ட திரு நல்லகண்ணு அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அவருடைய மறைவை அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். அவருடைய உடல்நிலை மோசமடைந்தது. சற்றே முன்னேற்றமும் இருந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் வயது மூப்பின் காரணமாக ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு நல்லகண்ணு. நல்லகண்ணு என்றால் எளிமையும் தியாகமும் தான். அவருடைய இயக்கத்தினரை தாண்டி எதிர்கொள்கை கொண்ட இயக்கத்தினர் வரைக்கும் அவர் பெயரை கேட்டால் ஒரு மரியாதை இயல்பாக வரும். அந்த அளவுக்கு ஒரு நற்பெயரை தன்னுடைய நிறைவான பெருவாழ்வில் சம்பாதித்திருக்கிறார் திரு நல்லகண்ணு அவர்கள். அரசியல்வாதிகள் அப்படின்னாலே ஒரு பொது புத்தியில் இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு மாற்றான ஒரு பிம்பம் அவரது. அவருடைய லெகசி என்பது எளிமைக்கும் தியாகத்துக்கும் ஒரு அர்த்தமுள்ள பொது வாழ்வுக்கும் இலக்கணமாக இருக்கும். திரு நல்லகண்ணு அவர்கள் காலமாகி இருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஒரு 18 வயதில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொண்டு இந்திய விடுதலை போரில் பங்கு கொண்டு சிறைக்கு பலமுறை சென்றிருக்கிறார். நீண்ட காலம் சிறையில் கழித்திருக்கிறார். திரு நல்லகண்ணு அவர்கள் நம்மிடையே இல்லை. இந்த நிலையில் பல்வேறு இயக்கத்தினர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். திரு வைகை செல்வன், உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க. தமிழர் இரா நல்லகண்ணு மறைந்து விட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியின் வித்தாகவும் விதையாகவும் உரமாகவும் திகழ்ந்தவர். அந்த கட்சியின் ஏற்றத்திற்காக, தமிழக மக்களினுடைய உயர்வுக்காக தன்னலம் கருதாது, தடமாறாது பணியாற்றிய ஒரு மகத்தான பொது உடைமை போராளி நம்மிடமிருந்து விடைபெற்று விட்டார். ஒவ்வொரு நூல்களையும் நான் எழுதி முடித்த பிறகும் அது குறித்து பத்திரிகைகளில் விமர்சனம் வருகிற போது உடனடியாக தொலைபேசியிலே வருவார். அது குறித்து கலந்துரையாடுவார். அந்த நூலை எனக்கு கிடைக்க ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்பார். கட்டுரைகள் வந்தால் அதை படித்துவிட்டு உடனடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இது இப்படி இருந்தது அப்படி இருந்தது என்று சொல்வார்.
சமீப காலமாக அவரால் முடியவில்லை என்ற காரணத்தினால் அவருடைய உதவியாளர் அவர்கள் இந்த மாதிரி ஐயா சொல்ல சொன்னாங்க என்று என்னிடத்திலே சொல்லுவார். இப்படி படிக்கின்ற ஆர்வமும் படைப்பாளிகளை ஊக்குவிக்கின்ற ஆர்வமும் மாற்று கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவரிடத்திலே தகுதி மிகுதி இருக்குமையானால் ரொம்ப அரிதான ஒரு விஷயமா பார்க்க முடியும் இல்லையா? இப்போ ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க மேல அந்த இயக்கத்தினருக்கு ஒரு பற்றும் பாசமும் வருவது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம், வியப்பு வரும் அந்த கட்சியுடைய பேர ஆளுமைகள் மேல. ஆனா கட்சி கடந்து கம்யூனிசம், வலதுசாரி, இடதுசாரின்னு எல்லா சித்தாந்தவாதிகளும் அவரை மதிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மதிப்பை பெறுவது ஒரு ஸ்டேட்ஸ்மனுக்கு நிகரான ஒரு மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதை பெறுவது அப்படிங்கிறது ஒரு பொது வாழ்வில் எளிதான விஷயம் இல்லை, ஒரு போலரைஸ்டு பாலிடிக்ஸ் இருக்கிற நம்ம நாடு போல ஒரு அமைப்புல. நிச்சயமா நூற்றாண்டு வாழ்ந்திருக்கிறவர் அவருடைய தன்னலம் தெரியாத தொண்டு ஒரு உப்பை போல எளிய மனிதராகவும் மழைநீரை போல சுத்தமான மனிதராகவும் விளங்கிய காரணத்தினால்தான் அவர் எல்லோரும் போற்றுகிறார்கள், பாராட்டுகிறார்கள், மதிக்கிறார்கள், வணங்குகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக எல்லோருக்கும் ஒரு அரசியல் கிடத்திலே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய மனிதராகவும் இருந்தார். இப்படி தொடர்ந்து 18 வயதிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டவர் தொடர்ந்து இதுவரை அந்த இயக்கத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தோல்வியும் செய்த மகன்தான் ஈடுபடுகின்ற பொதுவுடைமை போராளி ஐயா நல்லக்கண் அவர்கள் மறைந்து விட்டார் என்பது மிகுந்த மனவேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஈரையற்ற தலைவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது வீர வணக்கத்தை செலுத்துகிறது. அவரோட பழகிய நர்வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, நீங்க அவர்கிட்ட ஸ்ட்ரைக்கிங்கா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அவர் மிக எளிய மனிதராக இருந்தார், மிக மிக எளிய மனிதர். ஒரு சாமானியனுக்கும் சாமானியனாக, ஒரு கடை நிலையில் இருக்கிறவர்களுக்கும் கடைநிலையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது. எப்போது பார்த்தாலும் அவரை பார்த்தால் ஒரு சக்தி அவரிடமிருந்து பிறக்கும். அந்த எளிமையும் அந்த வலிமையும் அந்த தூய்மையும் அந்த வாய்மையும் அவர் 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 முன்னால் நாம் நின்றால் அவைதான் அந்த பிம்பமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றை நான் பல தருணங்களில் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை வைத்துத்தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் தான் அவரை இன்னுமே ஒரு உயரத்துக்கு இட்டுகிறது. அரசியல் கடத்தில் தேர்தல் கடத்தில் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்த நிலையில் கூட அவர்தான் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அளவிற்கு உலகம் முழுவதும் அவரை போற்றினார்கள், பாராட்டினார்கள் என்று சொன்னால் வெற்றி பெற்றவரை விட தோல்வி அடைந்தவருக்கு கிடைத்த மகத்தான மரியாதையை என்னவென்று நீங்கள் சொல்வீர்கள். அதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் வரலாறு.